மரியாதைக்குரிய தமிழ் பெருங்குடி மக்களுக்கு தமிழ்நாடு எம்கேடி பேரவை மற்றும் அனைத்து இந்திய உழைக்கும் படைப்பாளி வாழ்வுரிமை கட்சியினுடைய ஜம்புகேசன் எனது பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் கடவுளாம் முருகக் கடவுள் குடிகொண்டுள்ள திருப்பரங்குன்ற மலை மீது கார்த்திகை தீபத்தை ஏற்றுவதற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது நாம் அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சியை தந்துள்ளது. நீதிமன்ற தீர்ப்பிலே வெற்றி பெற்றவர்கள் மகிழ்ச்சி அடைவதும், அந்த தீர்ப்பினால் பின்னடைவை சந்தித்தவர்கள் வருத்தமடைவதும் இயல்பு. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நீதியை, உரிமையை பெற்றுத்தந்த களப்போராளிகளுக்கு எங்களது வீர வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோன்று இந்த தீர்ப்பினை எதிர்த்து சம்பந்தப்பட்ட தர்கா நிர்வாகமோ அல்லது வக்ஃப் வாரியமோ அந்த நிர்வாகமோ நீதிமன்றத்துக்கு சென்று இருந்தால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை, அதுதான் இயற்கை. ஆனால் அதே சமயத்திலே இந்த ஆண்டவனின் ஆலயத்தில் அந்த மலை மீது தீபம் ஏற்றுவதற்கு பொறுப்பும் கடமையும் கொண்டுள்ள இந்து அறநிலைத்துறை அதிகாரிகளே தீபம் ஏற்றுவதை தடை செய்வதற்கு அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்றீர்கள் என்ற பொழுது உள்ளபடியே வருந்துகிறோம். அவர்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதாவது இந்த உரிமையினை, நமது உரிமையினை, நமது பழக்க வழக்கங்களை நாம் காத்திட, கிடைத்திட நாம் வேறு ஒரு நாட்டில் போராடவில்லை. சிங்கப்பூரிலோ, துபாயிலோ, அமெரிக்காவிலோ போராடவில்லை. நமது உரிமையை நாம் பெற்றிருப்பதற்கு நீண்ட நெடிய காலமாக நாம் பிறந்த தமிழ்நாட்டிலே, தமிழ்கடவுள் முருகப்பெருமான் குடிகொண்டுள்ள இந்த தமிழ்நாட்டிலே தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் என்று எண்ணும் பொழுது, இந்த நாட்டிலே ஜனநாயகம் இருக்கின்றதா? இந்த நாட்டிலே அனைவருக்கும் சம உரிமை, சமநீதி கிடைக்கின்றதா? அனைத்து மதத்தினரையும் இந்த அரசாங்கம் மதிக்கின்றதா? அவள் உணர்வுகளை மதிக்கின்றதா என்று எண்ணும் பொழுது நிச்சயமாக சந்தேகம்தான். கோயில்களில் கிடைக்கும் காணிக்கைகளையும் நன்கொடைகளையும், அக்காலத்து மன்னர்கள் கொடுத்த மானியங்களையும், நிலங்களின் மூலம் கிடைத்த வருவாய்களையும், இக்காலத்திலும் செல்வந்தர்கள் கொடுக்கின்ற நன்கொடைகளையும் பெற்றுக்கொண்டு அதில் கிடைக்கின்ற கோடிக்கணக்கான பணத்தை, அந்த வருமானத்தை வைத்து, அது மட்டுமல்லாமல் அக்கோயில்களில் ஆலயங்களில் உள்ள தங்கத்தை எல்லாம் உருக்கி அதை வங்கியில் வைத்து அதில் கிடைக்கும் வட்டியை வைத்து அதில் சம்பளம் பெற்றுக்கொண்டு அந்த ஆலயத்தினுடைய அறங்கள் தர்மங்களை காப்பாற்றாது அந்த சம்பளம் வாங்கி கொண்டு உள்ள இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் மக்களின் நம்பிக்கைகளையும் நமது பழக்க வழக்கங்களையும் தகர்க்கிறார்கள் பொழுது நிச்சயமாக அவர்களை ஆண்டவன் தண்டிப்பான், மக்களும் தண்டிப்பார்கள். தவறுகளை அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். அவர்களது கடமை ஆலயத்தையும், ஆலயத்தில் உள்ள அரிய பல பொக்கிஷங்களையும், நமது பண்பாட்டையும் அறத்தையும் காப்பதற்காகத்தான் மக்கள் அவர்களுக்கு நன்கொடைகள் மூலமாகவும் காணிக்கைகள் மூலமாகவும் ஆண்டவனுக்கு நாம் அந்த காணிக்கைகளை செலுத்தி அதை காப்பாற்றுவதற்காக நாம் இவர்களுக்கு சம்பளம் கொடுத்து அவர்கள் அந்த பணியினை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களது அந்த பணியினை அவர்கள் கடமை உணர்ந்து செவ்வனே செய்ய வேண்டும் என்பதுதான் மக்கள் அனைவரின் விருப்பம். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். அன்புடன் ஜம்புகேஸ்வரன், பொதுச் செயலாளர், அனைத்து இந்திய உழைக்கும் படைப்பாளி வாழ்வுரிமை கட்சி மற்றும் நிறுவன தலைவர், தமிழ்நாடு எம்கேடி பேரவை. ஜெய் விஸ்வகர்மா. நன்றி.